அந்த பிள்ளையார் சொல்லி கொடுத்தே முதல்ல எந்த காரியம் செஞ்சாலும் நம்ம நடத்தணுமா. இப்ப வேட்டையாட வந்திருக்கோம். வேட்டை சிறப்பா இருக்கணும்னா அவருடைய அனுக்கிரகம் வேண்டும் என்பதற்காக மல்லிகை வெண்டங்க வண்டது வன்கரப்பு வெள்ளி கிடைக்கிறது நிகரப்பு முல்லை மலர் மின்மாலை தோலசை வெள்ள நடந்ததை பொன்மாலை அந்தி பொழுதில் அந்தி நிலத்தில் ஒருவன் பருவத்தை காட்டி அளிப்பாளா அல்லது உருவத்தை காட்டி அளிப்பாளா. பருவத்தை காட்டி அளித்தால் கண்களுக்கு கவர்ச்சியாக இருக்கலாம், உருவத்தை காட்டி அளித்தால் மனதிற்கு கவர்ச்சியாக இருக்கலாம். பருவத்தை பற்றி வலிப்பதா அல்லது உருவத்தை பற்றி வலிப்பதா. பொன்னின் மணி எண்ணின விளம்ப மின்னமணி மேகலைகளை சிறம்படி எழுப்ப சின்ன மலர் கொண்டு சில சேடியர்கள் சூழ அன்னமன வல்லவன வாமனுத்தால் என்பதற்காக மணியே மணிக்குயிலே மாலையிலம் கதிரனகே கொடியே கொடிமலரே கொடியிடையில் நடையலையே தொட்டையிடம் பூமணக்கும் துளிகரமோ துடையிடிக்கும் பூமர பாவை நீயடி இங்கு நான் பாடும் பாமர பாடல் கேளடி. மணியே மணிக்குயிலே மாலையிலும் கதிரழகே கொடியே கொடிமலரே கொடியிடையில் நடையலையே தொட்டையிடம் பூமணக்கும் துளகரமோ துடையிடிக்கும் பூமர பாடல் கேளடி நான் பாடும் பாமர பாடல் கேளடி. மணிக்குயிலே மாலையிலும் கதிரழகே கொடியே கொடிமலரே கொடியிடையில் நடையலையே பொன்னில் படித்த திரையே படித்தாலுனையே மண்டபைய போல வந்த பாவையே என்னைக்கும் நிலையே கொடுக்கும் கலையே என்னை வாடும் என்னை ஆடியே பச்சனையை தூண்டிருக்கே கடனை தூண்டிருக்கே என்னை என்னை எதங்க வைக்கும் எந்திலையே என்னை மயிலாடலுக்கு ரசிப்பட்டு காதலுக்கு இந்த முட்டக்காரனால் பூண்டனையே சுழி புள்ளியாதே சுழியிடையில் பாசப்பட்டு நான் பாடும் பாமர பாடலே மணியே மணிக்குயிலே மாலையிலும் கதிரழகே கொடியே கொடிமலரே கொடியிடையில் நடையழகே மணிக்குயிலே மாலையிலும் கதிரழகே கொடியே கொடிமலரே கொடியிடையில் நடையழகே. நாரதர் தெரிவித்தபடி வேடரவமணி
பகுதி வெள்ளிமலை சாலை வந்து விட்டோம். ஆனால் வள்ளியின் நினைப்படம் இதுவாகத்தான் இருக்கக்கூடும். ஆனால் எங்குதான் வள்ளி இருக்கிறான் என்பதற்கான அறிகுறிகள் தன்பனை வள்ளி இருக்கின்றானா? ஆடலும் சோகின்ற அழகாக பண்பாடுகின்றாளே. இந்த சத்தத்தை பத்தியா எப்படி சத்தத்தை கேட்கும் பொழுது அவ்வளவு ஒரு இனிமையா இருக்கு. சத்தம் கேட்குது, ஆனா இன்னைக்கு என்னவோ கொஞ்சம் சத்தமா கேட்குது. காரணம் என்ன காரணம்? வேற ஒண்ணும் கிடையாது. சித்தம்போக்கு சிவம்போக்கு சத்தம் போட்டா செல்வாக்கு அப்படின்னு இருக்காங்க. ஒருவேளை இவங்க செல்வாக்க தேடி சத்தம் போடுறாங்களோ இருக்கலாமோ? அதுவும் காரணம் இல்ல. நம்ம அண்ணன் சேகர் அண்ணன் வீட்டுல போட்ட சாப்பாடு மறக்க முடியாது. காரணம் இன்னொன்னு தெரியுமா? இந்த துணி இருக்குல்ல, துணிக்கு பாத்தீங்கன்னா கஞ்சி போட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா அப்படி வரப்பா இருக்கும். அதே மாதிரிதான் மனிதனா கஞ்சி இல்லைன்னு பாத்தீங்கன்னா உசுறு இருக்கும். அப்ப அந்த உணவு தான் காரணமா இருக்கு. இந்த கஞ்சி இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஏய் ஏன்னா சத்தமா பேசுறேன்னா சாப்பிடல நீ அப்படின்னு கேட்போம் இல்லையா? நல்லா சாப்பிட பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஆரோலம் சொல்கின்ற அழகாக பண்பாடுகின்றாலே பெண் பாபாய் வண்டியை தவிர வேறு இவரால் இந்த இடத்துல கோல் எழுப்ப முடியாது என்பதற்காக நாரதர் தெரிவித்த வள்ளி வரலாறா அல்லது நான் தேடி வந்து வெளியானதுக்காக அழகான ஒரு எடுத்துக்காட்டு. பூத்த சிறு நெருஞ்சி காட்டினிலே என்று கூறி நிறுத்தி வழி போடா நின்றது போல் நின்றார் நெடுந்தூரம் நிற்குமோ நினைக்குமோ நெஞ்சம் மனம் பெறுமோ வாழ்வே செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால் இதழில் பலரசம் வருவாள் பருகின தலை குடிவாள் செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால் இதழில் பலரசம் தருவாள் பருகின தலை குடிவாள்
ஆனால் இங்குதான் வெளியிருக்கிறார். இதை வள்ளியை சந்திப்பதற்கு முன்பாக யாரோ ஒரு ஆடொருவர் அங்கும் இங்கும் சரி அதுதான் நமது பண்பாடு திருவருளை பாடு அதுதான் நமது பண்பாடு மனிதன் வாழ்ந்தாடு மனிதர்கள் வாழ்ந்தாடு பிறவிக்கு தேர்ந்த திருநாடு திருவருளை பாடு அதுதான் நமது பண்பாடு திருவருளை பாடு அதுதான் நமது பண்பாடு கத்தவராம் முருகன் அருகத்தவராம் தமிழ் கத்தவராம் முருகன் அருகத்தவராம் தமிழ் கத்தவராம் முருகன் அருகத்தவராம் பருவன பசுமையிலே பருவன பசுமையிலே கண்டெடுத்த எங்கள் தங்க கத்தரமாட்டு தங்க பசுமன் மூடு சிங்க பரமத்தரமாட்டு தங்க அவனிதன் நடக்கு முறை என்ற எங்க தங்கம் அங்கினைய நடக்கு முறை எடுத்த எங்க தங்கம் அதிலும் போற்று சிங்கம் அதிலும் போற்று சிங்கம் அன்புறாமலிங்க அவர் அந்த ஊரு அதை எடுத்து மேலே கூறு அவர் அந்த ஊரு அதை எடுத்து மேலே கூறு தன்னை கட்டல் தமிழ் வளர்த்த திருமதுரை தேவர் இருக்கிறார் செல்வன் இருக்கிறார் செல்வன் இருக்கிறார் பாரோ வணங்கும் தெய்வமாகவே இருக்கிறார் பாரோ வணங்கும்
தேவராகவே இருக்கிறார் நாட்டுக்கு உழைத்த நல்லவர் இன்னும் இருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு உழைத்த நல்லவர் இன்னும் இருக்கிறார் இந்த நாளே போற்றும் தெய்வமாகவே இருக்கிறார் இந்த நாளே போற்றும் தெய்வமாகவே இருக்கிறார் இருக்கிறார் சிந்தகனில் அவர் இருக்கிறார் செல்வரியாகவே இருக்கிறார் சிந்தகனில் அவர் இருக்கிறார் உத்தம தெய்வம் இருக்கிறார் ஊருக்கு உழைத்தவர் இருக்கிறார் நாட்டுக்கு உழைத்தவர் இருக்கிறார். நன்றி 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 நன்றி. ஏன்னா ஆரிய கூத்தாடாலும் காரியத்துல கண் வைக்கணும் அப்படின்னுக்காக இவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எதுக்கு தெரியுமா? பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகம் நாட்டிற்கு நல்லதோர் பயன் தரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் முன்னோர்கள். அப்படி இப்பேற்பட்ட கலையை கண்டுகளிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நேரத்துல இப்படி விழிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அப்ப ஆண்டவருடைய அனுக்கிரகம் பெறணும்னா காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எல்லாரும் முடிச்சுக்கிட்டு இருக்கணுமா, தூங்கக்கூடாதான். அதனால பாத்தீங்கன்னா 5 மணிக்கு இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா அலாரம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதுக்கு பிறகு யாரும் உறங்கக்கூடாது என்பது. இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னா தாய்மார்கள் மட்டும் எழுந்திரிச்சு என்ன செய்வாங்கன்னா வாசல்ல சாணம் தெளிச்சுட்டு அதுக்கு பிறகு என்னென்ன வேலையா இருக்கோ அதெல்லாம் பூரா கவனிப்பாங்க. ஆண்கள்லாம் எந்திரிச்சுவாங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே விறுவிறுன்னு பொடி பொடுப்பு நடந்து சாய கடைக்கு போயிடுவாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே அவங்க செய்கிற வேலை அதெல்லாம் வந்து போனோன்னு கட்டிங்க போட்டுருவோம். அப்போ இப்போ போனோன்னு கட்டிங்க போட்டுருவோம். அப்பதான் இந்த ஆட்டை நிற்கும். நீங்க போட்டீங்கன்னா வர்றவன் பின்னாடி வர்றவன் எடுத்துட்டு போயிடுவார்ல. என்னன்னா ஏதோ கையில இருக்கிறத போட்டுருவோம் முடியல, கட்டிங்க போட்டுருவா அப்படின்னு. அப்படியா? நீங்க கட்டிங்க தான் போடுவீங்க. எங்க மச்சான் உள்ள கட்டிங்கா போட்டு இருக்காரு. எதிர்த்து போறோம் பாக்குறியா? இருந்தாலும் அவரை சந்திக்கிறேன். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகள். நாரதர் தெரிவித்த வண்டியை சந்திப்பதற்கு முன்பாக யார் ஒரு ஆடவர் அங்கிருந்து ஆடிக்கொண்டிருக்கிறார். யார் அவர்? எதற்காக அவர்கள் சட்டத்தை சிந்திக்கலாம். ஆகையினால் நாரதர் தெரிவித்ததோடு ஒரு வாடிக்கை